Hi my dear friends and cuties, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை ஓடு இருக்குல அதை வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து ஹோம்மேட் கிராஃப்டிங்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வீடியோ எடுத்துட்டேன், இன்னும் எடிட் பண்ணல. நாளைக்கு மார்னிங் நான் அப்லோட் பண்றேன். நேத்தோட விடுகதைக்கான ஆன்சர் வந்து பட்டாசு. நிறைய பேர் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்க. கரெக்ட்டா ஆன்சர் சொன்னவங்களோட நேம் வந்து நான் லாஸ்ட்ல சொல்றேன். இன்னைக்கான விடுகதை வந்து வீடியோக்கு நடுவுல சொல்றேன். நான் வந்து ஒரு கார்ட்போர்டில் இது மாதிரி 3 ரவுண்ட் போட்டு வச்சுருக்கேன். முட்டை ஓடு இருக்குல்ல, அது வந்து தூக்கி போடாமல் அதை வச்சு நான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த முட்டை ஓடு இருக்குல்ல, அதை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்ட்போர்டில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கார்ட்போர்டு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வந்து கார்ட்போர்டு வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 3 ஃபோட்டோ வைக்கிற மாதிரி 3 ரவுண்ட் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எத்தனை ஃபோட்டோ தேவைப்படுதோ அத்தனை ஃபோட்டோவும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ முட்டை ஓடு வந்து குட்டி குட்டியாக உடச்சி நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலே வந்து வச்சுட்டே வரணும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விடணும். ரொம்ப நிறைய கேப் விட்டாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு அந்த முட்டை ஓடை வந்து பெருசாக வச்சாலும் நல்லா இருக்காது. குட்டியாக உடச்சி இது மாதிரி வைக்கணும். அது வந்து க்ளூவில் நல்லா ஒட்டிக்கும், கீழே விழாது. இது மாதிரி நல்லா வந்து ஒட்டிக்கிட்டே வரணும். நம்ம ரவுண்ட் போட்டிருக்கோம்ல, அந்த ரவுண்டில் வந்து ஒட்டாமல் அந்த ரவுண்டு இல்லாமல் இருக்க பக்கம் ஃபுல்லாக நம்ம ஒட்டணும். ரவுண்டில் வந்து நம்ம ஃபோட்டோ தான் வைக்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக வந்து குட்டியாக உடச்சி இதே மாதிரி நிறைய க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிகிட்டே வரணும். க்ளூ நிறையா அப்ளை பண்ணிங்கன்னா தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். இது மாதிரி கொஞ்சம் இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஒரே டைமில் க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது சீக்கிரமாக காஞ்சிரும் நம்ம ஒட்டி முடிக்கிறதுக்குள்ளே. அதனால் எவ்வளோ தூரத்துக்கு வந்து தேவைப்படுதோ அவ்வளோ தூரத்துக்கு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி முட்டை ஓடை வந்து கையிலேயே சின்னதாக உடச்சி ஒட்டிக்கோங்க. இல்லைனா ஃபஸ்ட்டே உடச்சி வச்சுட்டு அப்புறம் எடுத்து கூட வச்சுக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக ஒட்டி முடித்ததுக்கப்புறம் தான் கலர் பண்ண போகிறேன். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து முட்டை ஓட்லேயே ஃபஸ்ட்டு கலர் அடிச்சுட்டு அப்புறமா கூட உடச்சி ஒட்டிக்கலாம். அப்படின்னா அது மாதிரி பண்ணிங்கன்னா கார்ட்போர்ட் வந்து தெரியும். இப்போ கார்ட்போர்ட் தெரியாது. இப்போ நம்ம முட்டை ஓடு ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. அந்த சர்க்கிள் தவிர பார்டர் ஏன் விட்டுருக்குன்னா, பார்டர் நம்ம வேறு ஏதாவது வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அதுக்காக. இப்போ வந்து நான் ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் இந்த முட்டை ஓடு இருக்குல்ல, அதில் மட்டும் ஃபுல்லாக அடிச்சுட்டு வரேன். கீழே இருக்க கார்ட்போர்ட் தெரியாத மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் வந்து ப்ளூ கலர் தான் கொடுக்கணும்ல, உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். கோல்டு கலர், சில்வர் கலர், பிளாக் கலர் எது கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இது மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடிச்சிக்கலாம், ப்ளூ கலர் பெயிண்ட்டு. இப்போ ஃபுல்லாக ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது முட்டை ஓடு மாதிரியே தெரியாது. இப்போ வந்து நான் 3 ஃபோட்டோவையும் நான் ஒட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பெரிய ஃபோட்டோவை வந்து மேலே ஒட்டிடுறோம். அடுத்தது வந்து 2 குட்டி ஃபோட்டோ வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து கீழே ஒட்டிடலாம். இதை வந்து நீங்கள் ஹார்ட் ஷேப்பில் இல்லைனா வந்து ஸ்கொயர் ஷேப்பில், டைமண்ட் ஷேப்பில் எப்படி வேணாலும் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரவுண்டாக இல்லாமல் அது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலர் த்ரெட்டில் வந்து ஜடை மாதிரி பின்னி வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ நீளம் தேவையோ அவ்வளோ நீளம் நான் வந்து பின்னி வச்சுருக்கேன். இப்போ அதை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் பார்டருக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலருக்கு வந்து ஆரஞ்சு கலர் நல்லா இருந்தது, நான் அதனால் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதே போல் வந்து இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஓரமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பார்டர் வந்து ஆரஞ்சு கலர் த்ரெட்டை வச்சு நம்ம கரெக்டாக கொடுத்து வந்துடலாம். நீங்கள் வந்து இன்னும் மொத்தமாக வேணும் அப்படி பார்டர் வந்து இன்னும் ரொம்ப போல்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒரு த்ரெட்டு மட்டும் வச்சு பின்னுறோம்ல, அது மாதிரி இல்லாமல் ஒரு 3-4 த்ரெட் வச்சு மொத்தமாக பின்னி ஒட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இல்லை இதுலேயே 2 ரவுண்ட் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இதை ஒரு சிங்கிள் ரவுண்ட் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருந்ததுனால நான் இன்னொரு ரவுண்டாக அதிலேயே வந்து நான் கொடுத்துக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் வேறு டிசைனாக தெரிஞ்சது, அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இதே போல் வந்து நம்ம இன்னொரு ரவுண்ட் அந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்லேயே ஒரு ரவுண்ட் கொடுத்துடலாம். இப்போ டபுள் பார்டர் கொடுத்துருக்கனால அது சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி முடிச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் பீட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். உங்ககிட்ட பீட்ஸ் இல்லைனா அந்த ஆரஞ்சு கலர் நம்ம வந்து ஜடை மாதிரி பின்னலாம், அதையே கூட இந்த ஃபோட்டோவுக்கும் நம்ம பார்டராக கொடுத்துக்கலாம்.
என்கிட்ட வந்து பீட்ஸ் கொஞ்சம் இருந்தது, அதனால் நான் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரே கலராக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் என்கிட்ட பீட்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு கலர் வந்து ப்ளூ கலர்லேயும் ஒன்று வந்து ஒயிட் கலர்லேயும் கொடுத்துருக்கேன். இது ஒரு டிசைனாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் அதே மாதிரியே வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த ஃபோட்டோவுக்கு நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே போல் அடுத்த 2 ஃபோட்டோ இருக்குல்ல, அதுக்கும் அதே போல் வந்து நம்ம பார்டர் கொடுத்துக்கலாம் பீட்ஸ் வச்சு. இதே போல் ஒரு கலர் மாற்றி ஒரு கலர் மாற்றி ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சிங்கிள் கலராகவே கொடுத்திங்கனாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஒட்டிடலாம். இப்போ எல்லாத்துக்குமே ஒட்டி முடிச்சாச்சு. நான் என்ன பண்ணேன்னா இந்த ஃபோட்டோவுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் ஒரு ஒயிட் கலர் கொடுத்தேன். அடுத்ததுக்கு வந்து 2 ப்ளூ கலர் ஒரு ஒயிட் கலர், அடுத்தது வந்து 3 ப்ளூ கலர் ஒரு ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகே, இன்றைக்கி வந்து நேற்று வந்து ஆன்சர் கரெக்டாக சொன்னவங்களோட நேம்லாம் நான் சொல்கிறேன். ஸ்ரீவர்தினி அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து விடுகதைக்கு கரெக்டான ஆன்சர் சொன்னாங்க. அடுத்தது வந்து அபீஸ் லைஃப் ஸ்டைல். நான் வந்து நேம் தெரிஞ்சவங்க மென்ஷன் பண்ணவங்களோட நேம் சொல்லிடுறேன். அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து அந்த நீங்கள் ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணுறீங்களா அந்த ஐடியோட நேம் சொல்லிடுறேன். ஷிஃபானா, தஸ்லீமா, அப்புறமா வந்து கயல் கிராஃப்ட், ரிஷ்வானா, பூஜா, ஜீவிதா, ரிஃபானா, சண்முகம், கோகுலகிருஷ்ணன், சரண்யா, அப்புறம் ஸ்வீட் ஐடியாஸ், நிர்மலா, டிகாராமன், கீர்த்தி, அஜீனா, ஐஷா, டன் அண்ட் கிராஃப்ட், ரிசு, சந்தோஷ்குமார், ஜானு, அப்புறம் ஷன்லிலா ஆர்ட்ஸ் இன் தமிழ். இவங்க எல்லாமே வந்து ஆன்சர் கரெக்டாக சொன்னவங்க. இன்றைக்கோட விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலையில் கிரீடம் வைத்த தங்கப்பழம் அது என்ன? நான் நடுவில் கேட்கலான்னு நினச்சேன், மறந்துட்டேன், அதனால தான் எண்டில் கேட்குறேன். இதுக்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.